எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தக்காளி தொக்கு பண்ணி வச்சுக்க போறோம். அது நம்ம ரொம்ப நாள் வச்சுக்கிற மாரி 1 மாசம் அந்த மாரி வச்சு சாப்பிடுற மாரி பண்ண போறோம். அதனால புளி ஒரு பெரிய லெமன் சைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 3/4 கிலோ எடுத்து கட் பண்ணி தண்ணி விடாம இத வேக வச்சுக்க போறோம். தென் 2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 3 ஸ்பூன் கடுகு. இது ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட இதுதான் அதோட ப்ரிசர்வேட்டிவ். இத வெறுமனே வறுத்து வச்சிருக்கோம். இதையும் பொடிச்சு சேர்க்கணும் அது வெந்த அப்புறம். தக்காளி வெந்துட்டு நம்ம உப்பும் சேர்த்துட்டோம். இத ஆறின அப்புறம் அரைச்சிக்க போறோம். கைஸ் தக்காளி அரைச்சுட்டோம். தாளிக்கிறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் விட்டுருக்கோம். நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு ஆப்ஷனல் தான். நான் வாயில கடிப்படும்னு சேர்த்துருக்கேன். வெந்தயம் 1 ஸ்பூன், பெருங்காயம், இதுவும் ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சள் பொடி, காஞ்ச மிளகா ஒரு 4 கிள்ளி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா தக்காளி, அதையும் அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மீடியம் சிம்மில் வச்சு இதை கொஞ்சம் நல்லா திரண்டு வர வரைக்கும் கொதிக்க விடணும். நம்மளோட சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தான் நமக்கு கணக்கு. அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நமக்கு மாய்ஸ்ட் வரும், ஃபங்கஸ் வரும் அப்படின்னு பயம் இருந்தால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வெளியில் வச்சு அப்பப்போ சூடு பண்ணணும். ஏன்னா நான் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் சேர்க்கலை. ஆக்சுவலி சூடு பண்ண தேவையில்லை. இருந்தாலும் ஒரு டவுட்டுக்கு நான் எப்போயுமே சூடு பண்ணுவேன். ஆனால் இது எப்பயுமே பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டாக நம்ம லஞ்சுக்கோ இல்லை சப்பாத்திக்கு, டிஃபனுக்கு எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம இந்த வெந்தயம், பெருங்காயம் இதெல்லாம் சேர்க்குறோம் இல்லையா, அதுவும் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.